ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சண்டே சமையல் பார்ப்போம். இன்றைக்கி சண்டே சமையல் வந்து ஃபஸ்ட்டு எறா கிரேவி. பாருங்கள், எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கனவாவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அரைச்சும் பண்ணலாம், நம்ம வதக்கி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அரிஞ்சு மட்டும் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றுமே கிடையாது, வெங்காயம் தக்காளி பூண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், எறா கிரேவி அதான் ரெடி ஆகுது. அப்புறம் சாதம் இந்தாண்ட ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம கனவா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கனவாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டு நம்ம அதையும் நல்லா சுருளை வதக்கிட்டு பாருங்கள், இந்தாண்ட மீன் குழம்புக்கு அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி, இதுக்கு வந்து அதே வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது கனவாவுக்கு தான் வதக்குறோம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா இது கனவா வதங்கட்டும். சைட் பை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தனால எதுன்னு தெரில. இப்போ இது மீன் குழம்பு வதக்கி விட்றோம். நம்ம மீன் குழம்புக்கு வந்து வடகம் போட்டும் தாளிக்கலாம், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டும் தாளிக்கலாம். பாருங்கள், இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. கனவா போட்டு கனவாவையும் நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா கனவாவும் நல்லா சுருள வதங்கட்டும். நம்ம கருவேப்பிலத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், வேறு எதுவுமே கிடையாது, வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்தாண்ட புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சோடனே இதில் மீன் போட்டுற வேண்டியதான். நம்ம பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சண்டே சமையல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கனவா, எறா கிரேவி, எறா கிரேவி, அதுக்கப்புறம் அந்தாண்ட மீன் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே சமையல் இதான். உங்கள் வீட்டில் என்ன சண்டே சமையல் சொல்லுங்கள்.